இங்க தீவுல இருக்க எல்லா ஃபீமேல் பென்குயின்ஸும் அவங்களோட கோடை காலத்துக்கு தேவையான உணவை கொண்டு வரதுக்காக அங்க இருந்து கிளம்புதுங்க. அப்படி கிளம்பும் போது இவங்களோட முட்டைகளை எல்லாத்தையுமே அவங்களோட கணவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருந்து எல்லா முட்டையில இருந்தும் பென்குயின் குட்டிங்கெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருது. ஆனா அப்போ அங்க இருந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே இருக்கு. இத பார்த்துட்டு அந்த முட்டையோட அப்பாவும் ரொம்பவே சோகமா அந்த முட்டையவே நின்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப இவர் ஃபீல் பண்றத பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, அட உடுப்பா, இது மாதிரி நடக்கிறதெல்லாம் நார்மல் தான், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த முட்டையில இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. இந்த சவுண்ட கேட்டதும் தான் அந்த அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்பா ஒரு வழியா என் மாவன் வர போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்டோட பாத்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா அந்த முட்டையில இருந்து ரெண்டு காலு மட்டும் தான் வெளியில வந்திருக்கு. அப்படி அந்த முட்டையில இந்த குட்டி பென்குயினும் தடுமாறி தள்ளாடிக்கிட்டே போய் அங்க இருந்து ஒரு பள்ளத்துல விழுந்துடுறான். அப்படி விழுந்தவன் சறுக்கிட்டே போய் பறந்து வந்து விழ அவ்வளவுதான். இப்ப அந்த முட்டையோட ஓடெல்லாம் உடைஞ்சு இப்ப முழுசா வெளியே வந்துடுறான். அப்புறம் அந்த குட்டி பென்குயினே அந்த இடத்தோட டெம்பரேச்சர் தாங்க முடியாம அங்கேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த அப்பா பென்குயினும், டே மவனே, நீ டான்ஸ் ஆனதெல்லாம் போதும், நீ மேல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேல வந்த குட்டி பென்குயின்ட்ட, இங்க பாரு மவனே, இந்த இடத்தோட டெம்பரேச்சர்லாம் உன்னால தாங்க முடியாதுடா சாமி, அதனால என் காலு மேல ஏறி நின்னுக்கடா அப்படின்னு சொல்ல இவன் காலு மேல ஏறி நிப்பான்னு பார்த்தா இவன் போயிட்டு அப்பாவோட காலிலேயே சொருவிக்கிறான். அப்போ அதே நேரம் சாப்பாடு சேமிக்க போன ஃபீமேல் பென்குயின்ஸ் எல்லாம் திரும்ப வந்துடுறாங்க. இப்படி இவங்க வரதை பார்த்து இந்த குட்டி பென்குயினும் தன்னோட அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட பாத்துட்டு இருக்கான். அப்படி அந்த ஃபீமேல் பென்குயின்ஸ் எல்லாம் ஒரு வழியா கிட்ட வந்ததும் இந்த குட்டி பென்குயினும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக கூட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கான். சோ அப்படி இவன் ஓடிட்டு இருக்கும்போது அவனோட அப்பா கிட்ட இருந்து இவன் எப்படியோ மிஸ் ஆகி தொலைஞ்சு போயிடுறான். அவ்வளவுதான், இன்னைக்கு என் பொண்டாட்டி என்ன பொழக்க போறான்னு சொல்லிட்டு அந்த அப்பா பென்குயின் பயத்தோட தேடிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு பின்னால இருந்து அவங்க ஒய்ஃப் கூப்பிட, அவ்வளவுதான், இப்ப அந்த அப்பா பென்குயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கேஷுவலா கிட்ட வந்து, வாமா, போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சான்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குது. ஆனா அந்த ஃபீமேல் பென்குயின் வந்துட்டு, அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு, அதெல்லாம் இருக்கட்டும், சரி என் புள்ள எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதோ இங்கதாமா என் கூட நின்று இருந்தான், திடீர்னு எங்க போனான்னு தெரியல, காணாத போயிட்டாமா அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான், அந்த அம்மா பென்குயினுக்கு செம்ம கோவம் வந்துருது. உங்களால புள்ளைய கூட சரியா பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருது. அப்படி திட்டிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பென்குயின் வந்துட்டு அம்மானு கத்த, அவ்வளவுதான், இப்ப பையனை பார்த்த உடனே தான் அம்மா பென்குயினுக்கு அவங்க அப்பா மேல இருந்த கோவம் எல்லாம் போய் அந்த குட்டி பென்குயினை பிடிச்சி கொஞ்ச ஆரம்பிச்சிருது.